ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி தான் போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நகை வாங்கிட்டு தான் போகிறாங்க. ஸோ இது நான் எப்பவுமே நகை வாங்குறது வந்து வீடியோ போட்டது கிடையாது. எதுக்கு நான் இன்னைக்கு போடுற பார்த்தீங்கன்னா, சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி நகை சீட்டு வந்து போட்டு கரெக்டாக இந்த இயர் எண்டில் வந்துட்டு ஏதாவது ஜுவல் வந்து வாங்குவாங்க. ஸோ எப்பயுமே நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் தான் வந்து எங்கள் அம்மா சீட்டு வந்து போடுவாங்க. அங்கே தான் வந்து கோல்டு வாங்குவாங்க. ஏன்னா அங்கே வந்து நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குன்ற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபீலிங். ஸோ இந்த இயரும் அதே மாதிரி வந்துட்டு சீட்டு வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக நாங்கள் ஜுவல் எடுக்க வந்து போகிறோம். நீங்களும் வந்துட்டு ஃபுல் கேஷாக கொடுத்து வாங்க முடியலனாலுமே வந்து இந்த மாதிரி சீட்டை சேமித்து வச்சு நம்ம வந்து வாங்கும்போது இயர் எண்டில் வாங்கும்போது அந்த இயர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போடும்போது அது ஒரு சூப்பர் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து நகை சீட்டு வந்துட்டு போடுங்க, அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போது விற்கிற நகை விலைவாசி பார்த்தீங்கன்னா 1 lakhக்கு மேலே போகுது. இன்னும் இந்த நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakh 3 lakh அப்படி லேக்ஸ் தான் போகும் போல இருக்குது. அதனால் கம்மி பட்ஜெட்டில் வாங்கவே முடியாது. ஸோ அதனால் சேவ் பண்ணி வந்து வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ வாங்க ஜிஆர்டிக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பெரம்பூர் ஜிஆர்டி தான் வந்திருக்கோம். நாங்கள் அண்ணா நகர் ஒரு பெரம்பூர் இந்த 2 ஜிஆர்டியில் தான் வந்து மோஸ்ட்டாக ஷாப் பண்ணுவோம். உள்ளே என்ட்ரு ஆனோடனே என்னோட ஃபேவரட் விநாயகர் அழகாக ஒயிட் கலரில் உட்காந்துட்டு இருப்பார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரெட். நான் பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா உள்ளே போயிட்டாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா டாலர் செக்ஷனுக்குள்ளே தான் போனாங்க. டிசைனர் டாலர்ஸ் அண்ட் தென் சாமி டாலர்ஸுமே வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதில் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச முருகர் டாலர் வேறு பார்த்துட்டாங்க. எங்கள் அம்மா அங்கே டாலர் பார்த்துட்டு இருக்க கேப்பில் நான் இங்கே பிரேஸ்லெட் பார்க்க வந்துட்டேன். எனக்கு வந்து டெய்லி யூஸ்க்கு போகிற மாதிரி பிரேஸ்லெட்ஸ்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன். டிசைன்ஸ் வந்து சூப்பராக எலிகண்ட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக நம்ம ஆஃபீஸ் பேருக்கு இல்லை டெய்லி யூசேஜ் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸ்டோன் இல்லாமல் வாங்கினா நல்லா இருக்கும். இதெல்லாம் அரைங்களா? இதுவும் பண்ணலாம் மேடம். ஆனால் ஸ்டோன் ஒன்று இதெல்லாம் அரை சவரம்னா இது அழகாக இருக்காங்க. இது 2 இதுவாக மணி எங்கேயோட வந்துச்சுன்னா ரெகுலருக்கு வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் சிம்பிளாக. டாலரும் வேண்டாம், பிரேஸ்லெட்டும் வேண்டாம், கம்பல் செக்ஷன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் செக்ஷன் வந்துட்டோம். ஆல்ரெடி எங்கிட்ட ஜிம்மிக்கி இருக்கிறதுனால நார்மலாக ஃபேன்சி கம்பல் மாதிரி சுடிதாருக்கு போடுற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு போனது. நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பார்த்தேன். பட் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பார்த்தோன்னா அது விழுந்துருச்சுன்னா நம்ம போடும்போது இந்த ஆக்வர்டாக இருக்கும். பட் ஃபுல் கோல்டாக வாங்கணும்னா வந்துட்டு அழகாக இருக்கும், பாலிஷ் பண்ணி நம்ம எப்போனாலும் போட்டுக்கலாம். ரொம்ப நாள் நீடிக்கிற மாதிரி தான் வந்துட்டு வாங்கணும் எப்பயுமே கோல்டு அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் வந்து நான் தேடிட்டு இருந்தேன். எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்துட்டு எனக்கு ஜிமிக்கி பெருசாக இருந்தால் ஓகே, பட் சுடிதாருக்கு வந்து இவ்வளோ பெருசாக போட்டால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறதா அழகாக போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டியில் வந்து சாக்ரிஃபைஸே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஆன்லைன்லேயே ஷாப் பண்ணுறது கூட வந்துட்டு அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்புறம் காதை ஒட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டாக பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் தொங்குற மாதிரி வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஒரு சஜஸ்ட் பண்ணாங்க. இது இடத்துல எதை வாங்குறதுனே கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காதை ஒட்டி போடுற மாதிரி, தொங்காமல் காதை ஒட்டி நம்ம ஸ்டட்டு போடுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து என்னென்னா காது ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் தொங்குற மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் பெரிய கம்மலாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக வந்து போட்டேன். என் ஃபேஸ் கொஞ்சம் பெருசாக போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மாடலாக இருந்த மாதிரி இருந்தது. நம்ம நார்மல் ஒரு ஃபேன்சி சுடிதாருக்கு வந்துட்டு இதெல்லாம் போட்டோன்னா வந்துட்டு எப்படின்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த இதில் வந்து ஜிமிக்கி நடுவில் இருக்குது பாருங்கள், இந்த யூ ஷேப்புக்கு நடுவில் ஜிமிக்கி இருக்க மாதிரி வந்துட்டு ஒரு கம்மல் பார்த்தோம். பட் அது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று பார்த்தோம், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் ஒரு ஃப்ளவர் மாதிரி, அது கீழே வந்து குட்டி குட்டி பீட்ஸ் இருக்க மாதிரி. அந்த குட்டி பீட்ஸ் விழுந்துருமோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால் இதுவும் வேண்டாம், எனக்கு ஒரு சின்னதாகவே இருந்தாலும் ஓகே அப்படி வந்து சொல்லிட்டேன். இது வந்து எங்கள் அம்மா எனக்கு நல்லா பெருசாக போட்டால் நல்லாயிருக்கும் இது காமிச்சாங்க. எனக்கு வந்து பெருசாக போட்டால் நல்லா தான் இருக்கும். பட் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து இதை வாங்கி நான் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் போடுவேன் அப்படின்னும் போது வந்து எனக்கு அது சாக்ரிஃபைஸாக ஆகலை. அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மாடர்னாக ஒன்று எடுத்தேன். பட் அது வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. என்னது இது இவ்வளோ மெலிசாக இருக்குது, டக்குன்னு வளைஞ்சிரும்,
போடணும் எதுனாலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை வச்சு பார்த்தோம். இது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடலாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு மாதிரி தட்டையாக அந்த காலத்தில் போடுவாங்கள்ல அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சுடிதாருக்கு போடுற மாதிரி இருக்காது, சாரிக்கு தான் இதெல்லாம் வந்துட்டு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு கம்பல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக வந்து இருக்குது. கீழே வந்து தொங்குற மாதிரி இதோ இந்த டிசைன்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் பார்த்தேன். இது வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப குட்டியாகவும் இருக்காது, கரெக்டாக நம்ம போட்டுட்டு அழகாக தொங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்னு சொல்லிட்டு வந்து இதில் வந்துட்டு நான் ஒரு 2-3 வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த லீஃப் போட்ட மாதிரி ஒரு ஓவல் லீஃப், அப்புறம் கீழே அந்த தொங்குற மாதிரி. இது வந்துட்டு பட்டர்ஃப்ளை கீழே வந்து இப்படி தொங்குற மாதிரி. மூணாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக இன்ஃபினிட்டி சைடில் ஒரு லீஃப் இருக்கா மாதிரி வந்து இருந்தது. இது 3 தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது 3த்தில் தான் ஒன்று வந்து நான் செலக்ட் பண்ணேன். என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஜிமிக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமிக்கி வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ரிங் மாதிரி நீங்கள் போடணும் டெய்லி யூசேஜ்க்கு வந்து ஸ்கூலுக்கு இல்லை ஆஃபீஸ் வேர்க்கு காலேஜ் வேர்க்கு போகணுன்னா ரிங்கு மாதிரி காமிச்சாங்க. எனக்கு அது அவ்வளோ பிடிக்கல. எங்கள் அம்மா வந்து செயின்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த சைடில் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஜிஆர்டியில் வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ்க்குன்னு ஒரு தனி காலமே வந்து வச்சுருக்காங்க. சில்வர்லேயே வந்துட்டு விநாயகர், விளக்கு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து சில்வர் உள்ளே இருக்கும். சில்வரில் வந்துட்டு சாமியோட படம் இருக்கும், வெளியில் வந்து ஃப்ரேம் போட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்குலாம் வந்துட்டு அழகாக வாங்கி கொடுக்கலாம். யார் வீட்டுக்காவது பால் காய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அழகாக வந்துட்டு இந்த ஃபோட்டோவே நம்ம வாங்கி கொடுத்தோன்னா அவங்க பூஜையில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மெமரபிளான கிஃப்டாகவும் இருக்கும். சில்வர்லேயே வந்து நிறைய வச்சுருக்காங்க. குட்டி குட்டி விளக்கு, குட்டி குட்டி டீஸ்பூனு, குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக வச்சுருக்காங்க. பெரிய டம்ளர், பெரிய தட்டு அதுவும் இருக்குது. சொம்பு, பானை எல்லாமே சில்வரில் வச்சுருக்காங்க. சில்வராக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஏதாவது ஒரு மாடல் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டோன்னா அதுவும் வந்துட்டு பண்ணி தராங்க. பட் அதுக்கு வந்து டேஸ் வந்து எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி விளக்குலேயே வந்து இந்த நாகம் இருக்கா மாதிரி விளக்கு, ஊஞ்சல் மாதிரி, கற்பூரம் ஏற்றுறதுக்கு தீபாரதனை இருக்கும்ல அது எல்லாமே வந்து சில்வரில் வச்சுருக்காங்க. சாமி சிலை கூட வந்துட்டு சில்வரில் வச்சுருக்காங்க. அப்புறம் பெல், பூஜை ரூமில் வைக்கிற எல்லாத்தையுமே வந்து சில்வரில் கூட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் விளக்கு சொல்லவே வேண்டாம், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் என்ன சைஸ் வேணும்னாலுமே விளக்கு வந்துட்டு இருக்குது. சில்வர் விற்கிற விலைக்கு வந்துட்டு இப்போ சில்வர் வாங்குறதே அவ்வளோ ரேட்டான்ற மாதிரி இருந்தது. ஒரு விளக்கோட ரேட் கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் சில்வர்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் போல இருக்கு. சூப்பரான பெண்டன்ட்லாம் கூட இருக்குது. இது வந்து சில்வர் தான், டைமண்ட்லேயும் பெண்டன்ட் இருக்குது, சில்வர்லேயும் இருக்குது. உங்களால் எதை அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதை வாங்கிக்கலாம். அதே மாதிரி பிரேஸ்லெட்டு, கம்மல் எல்லாமே வந்து சில்வரில் இருக்குது. சில்வரில் இல்லாததே கிடையாது ஆக்சுவலி. அதேமாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சது பிடிக்குமா இல்லை ஸ்டோன்ஸ் வைக்காதது பிடிக்குமா அதை ப்ரிஃபர் பண்ணி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி சில்வர் ரிங்கு, சில்வர் கம்மல், சில்வர் செயின் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னா கூட வந்து நம்ம இங்கே வாங்கி வந்து கொடுத்துடலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து 2 அடுக்கு இருக்க மாதிரி, நெக்லஸ் ஒன்று கீழே ஒன்று வர மாதிரி 2 அடுக்கு. கீழே வந்துட்டு சில்வர் அண்ட் அதுக்கு கீழே வந்துட்டு டைமண்ட் வந்து வச்சுருந்தாங்க. 3மே வந்து மர்ஜ் பண்ணி டிசைன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நெக்லஸுமே எல்லாமே வந்து சூப்பர் ட்ரெண்டிங் டிசைன்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க நெக்லஸில். அதே மாதிரி டைமண்ட் கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் நெக்லஸ் வந்து அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. நீங்கள் வந்து டைமண்ட் பொறுத்த வரைக்கும் வாங்குறீங்க அப்படின்னா மொத்தமாக செட்டாக வாங்குறீங்க. ஏன்னா அந்த கம்பல் வந்துட்டு அதோட போடும்போது வந்து செம்ம அட்ராக்டிவாக நீங்கள் ஃப்ராக் ஆர் சுடிதார் எது கூட வேணால் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, ஒட்டியானம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. டைமண்ட்லேயும் இருக்குது, சில்வர்லேயும் இருக்குது, கோல்ட்லேயும் இருக்குது. ஒட்டியானம் வந்து நீங்கள் ஒட்டியானத்தோட வந்து மொத்த நெக்லஸ் செட்டு, அதுக்கு மேட்சிங்காக ஒட்டியானம் மொத்த செட்டுமே எனக்கு வந்து மேட்சிங்காக வேணும்னால அந்த மாதிரியும் வந்து இருக்குது. வெறும் நெக்லஸ் கம்பல் மட்டும் மேட்சிங்காக இல்லாமல் ஹோல் செட்டுமே கூட மேட்சிங்காக இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு வழியாக ஷாப் பண்ணி முடிச்சுட்டு எங்கள் அம்மா வந்து பில் போட வந்து போயிட்டாங்க. பில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃப்ரீ கிஃப்ட் கொடுப்பாங்களாம் ஜிஆர்டியில். ஸோ அந்த ஃப்ரீ கிஃப்ட்டுக்காக வந்து எங்கள் அம்மா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. எந்த பாத்திரம் செலக்ட் பண்ணுறதுன்னு வந்து ஏதோ ஒரு பாத்திரத்தை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜுவல் வாங்குறத விட இந்த பாத்திரம் செலக்ட் பண்ணுறதுலாம் வந்து எங்கள் அம்மா ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அது ஆல் லேடிஸ்க்குமே வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து என்னென்ன பாத்திரம் கொடுப்பாங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த நம்ம அமௌண்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி பாத்திரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி வந்து நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து பண்டு போடுறீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாக வந்து கிடைக்கும். மற்றபடிக்கு வந்துட்டு நீங்கள் பொருள் வாங்கும்போது வந்து செய்கூலி சேதாரம் கண்டிப்பாக இருக்காது நீங்கள் பண்டு போகிறதுனால. அதுதான் பெரிய பெனிஃபிட்டே. ஸோ எங்கள் அம்மா வந்து இதுதான் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பாத்திரத்தை விட செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய பெனிஃபிட். ஆனால் ஜிஎஸ்டி வந்து இன்க்ளூட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. பொருளோட காசு அந்த ஜிஎஸ்டி மட்டும் இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. எங்கள் அம்மா மறக்காமல் இந்த கேலண்டர் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு
கேலண்டர் கவுண்டரில் வந்து நம்ம வாங்கின பொருளோட பில்லோ இல்லை நம்ம அந்த பண்டு புக்கோ இதை காமிச்சோன்னா வந்து நம்மளுக்கு கேலண்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம பில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சாமி முன்னாடி வச்சு வந்தால் நம்மளுக்கு அப்படியே ஜுவல் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நான் என்ன ஜுவல் வாங்கினேன் அப்படி பார்த்தீங்கன்னா கம்பல் தான். ஆப்வியஸாக இந்த கம்பல் தான் வந்து வாங்கினேன். இந்த பட்டர்ஃப்ளை கம்பல் தான் வந்துட்டு நான் வாங்கினேன். அதுதான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் கண்ணாடியிலையும் வச்சு வந்து ரொம்ப நேரமாக வந்து எதை வாங்கணும்னு டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக இந்த பட்டர்ஃப்ளை கம்பல் தான் வந்து வாங்கினேன். உங்களுக்கு இந்த கம்பல் பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஜிஆர்டி பிடிக்குமா இல்லை வேறு ஏதாவது கடைகள் சூப்பராக இதை விட இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன கடை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.